தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாங்கள் லக்னௌவில் போன மன் காமேஸ்வர் சிவன் ஆலயத்தோட புராண கதையை இப்போ பார்க்க போகிறோம். சிவபெருமான் ஒரு காலத்தில் கோமதி நதிக்கரையில் தாண்டவம் ஆடின்னு இருக்கார். சிவ தாண்டவம். சந்தோஷம் வந்தாலும் ஆடுவர், கோபம் வந்தால் ருத்ர தாண்டவம். அந்த நேரத்தில் அவர் ரொம்ப சந்தோஷமாக தாண்டவம் ஆடின்னு இருந்திருக்கார். அப்போ அங்கே இருந்த ஒரு லிங்கம் துண்டு துண்டாக உடஞ்சி அந்த பகுதி முழுக்க சிதறெடுத்தான். பார்வதி தேவி இந்த உடைஞ்ச துண்டுகளெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு விநாயகர்கிட்ட சொல்கிறார். இதெல்லாம் கண்டுபிடிச்சின்னு வர சொல்கிறார். விநாயகரும் என்ன பண்ணுறார், தேடி போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொடுக்குறார். ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன துண்டு மட்டும் இல்லை. பார்வதிக்கு அந்த துண்டையும் சேர்த்து எடுத்தால் தான் அந்த லிங்கம் முழுமை பெறும் அப்படின்னுட்டு இப்போ அந்த கோவில் இருக்கிற இடத்துல கடுமையாக தவம் செஞ்சுருக்காங்க. இந்த தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் தோன்றி அந்த மனோகாமனா லிங்கத்தை முழுமையாக்கி கொடுக்குறார். அந்த லிங்கம்தான் அந்த கோவிலில் இருக்குது. மனதோட ஆசையை நிறைவேற்றி வச்சார் இல்லையா பார்வதி தேவியோட. அதனால தான் அந்த கோவிலுக்கு மன் காமேஸ்வர் மந்திர்னு பேர். அதாவது மனதின் ஆசைகளை நிறைவேற்றும் கோவில். அந்த சிவனுக்கு போய் வழிபட்டால் நம்மளுடைய மனதோட ஆசைகள்லாம் நிறைவேறும். கண்டிப்பாக நல்ல ஆசை, நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறும். சரிதானே? சரி, அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.